வணக்கம் நண்பர்களே, நாஞ்சில் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் ஈஸியாக மைனேஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முட்டை 1, பூண்டு 4, மிளகு 8லிருந்து 10, உப்பு, சன்ஃப்ளவர் ஆயில் அரை கப். பூண்டு 4 அரிசி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் கார்லிக்கை ஒமிட் பண்ணிக்கலாம். மிளகு 8 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம மைனேஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை அதில் உடைச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடைச்சி ஊற்றும் போது முட்டை தோடு விழாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்கிற கார்லிக் மற்றும் பெப்பர்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க எண்ணெயை இப்போ சேர்க்கக்கூடாது. முட்டையை நல்லா பீட் பண்ண பிறகு தான் சேர்க்கணும். இனிமேல் மிக்ஸி ஜாரை மூடி வச்சு நல்லாவே கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணும்போது நாம் சேர்த்துக்க கார்லிக்கும் பெப்பரும் நல்லா கிரைண்ட் ஆகணும். அது வரைக்கும் கிரைண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்லிக் பெப்பர் அப்படியே தெரியுது, நல்லாவே கிரைண்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ கார்லிக் பெப்பர் எக்கு நல்லாவே கிரைண்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நாம் இது கூட ஆயிலை சேர்க்கணும். எப்படி சேர்க்குறதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நாம் அரை கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம். அதில் 1/4 பங்கு இதோட சேர்த்துக்கணும். இப்போ 1/4 பங்கு ஆயில் இதோட சேர்த்தாச்சு. மறுபடியும் மிக்ஸி ஜாரை மூடி வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதாவது மிக்ஸியை ஆப்ரேட் பண்ணும்போது மிக்ஸி ஜார் சூடாகக்கூடாது. அதனால் மிக்ஸியை ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு ரன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ரன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 4 செகண்ட்ஸ் கேப் கொடுங்க. மறுபடியும் ஒரு 5 செகண்ட்ஸ் ரன் பண்ணுங்கள். அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்க ஆயிலிருந்து மறுபடியும் ஒரு 1/4 பங்கை இது கூட சேர்த்துடலாம். இதே ப்ராசஸை 4 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதாவது 5 செகண்ட்ஸ் ரன் பண்ணணும், 4 செகண்ட்ஸ் கேப் விடணும், அதுக்கு பிறகு 5 செகண்ட்ஸ் ரன் பண்ணணும், அதுக்கு பிறகு அடுத்த ட்ரிப்பு 1/4 பங்கு ஆயில் இதோட சேர்க்கணும். இதே மாதிரி நாம் எடுத்து வச்சுருக்க அரை கப் ஆயிலை 4 டைம்ஸ் இது கூட ஆட் பண்ணும்போது நமக்கு மைனீஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். தேர்ட் டைம் ஆயிலே மைனஸ் ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 4th டைம் நம்ம ஆயிலை சேர்த்துட்டோம். அதாவது ஃபுல்லாக ஆயில் இதில் சேர்த்துட்டோம். இப்போ மூடி வச்சுட்டு மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலாக நமக்கு மைனஸ் சூப்பராக ரெடி ஆயிடும். ஸோ இப்போ மைனஸ் ஓரளவு நல்ல ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இருந்தால் இதில் கொஞ்சம் ஆயில் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம எடுக்கிறதுக்கு முன்னால் மைனீஸை ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம செக் பண்ணிக்கணும், ஏதாவது ஆயில் பார்ட்டிகிள்ஸ் அதுக்கு மேலே இருக்கான்னு. அப்படி இருந்துன்னா மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அதாவது 5 செகண்ட்ஸ் ரன் பண்ணணும், 4 செகண்ட்ஸ் கேப் விடணும், மறுபடியும் 5 செகண்ட்ஸ் ரன் பண்ணணும். அதே மாதிரி 2 to 3 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ப்ளஃபியாக நமக்கு மைனஸ் ரெடி ஆகிடும். மைனஸ் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இந்த ரெடியாக இருக்கிற மைனஸை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேட்டலாவை பயன்படுத்தினீங்கன்னா நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பவுல்லேருந்து இன்னொரு பவுலுக்கு. நீங்கள் க்ரீமாக இருந்தாலும் சரி, மயோனைஸாக இருந்தாலும்
நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேட்லாவை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மயோனைஸை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பயன்படுத்தும் போது மயோனைஸ் நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ நாம் ஒரு பர்ஃபெக்டான மயோனைஸை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மயோனைஸில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாதனால இதை நம்ம நிறைய நாள் வச்சு பயன்படுத்த முடியாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறதா இருந்தால் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும்தான் வச்சு பயன்படுத்த முடியும். மயோனைஸ் 2 விதத்தில் செய்யலாம். நாம் இன்றைக்கி பண்ணது எக்கை பயன்படுத்தி மயோனைஸ் செய்திருக்கோம். எக்குக்கு பதிலாக நீங்கள் தயிர் சேர்த்தும் மயோனைஸ் செய்யலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் எக்குக்கு பதிலாக நீங்கள் தயிர் சேர்த்து மயோனைஸ் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். மயோனைஸை நீங்கள் சப்பாத்தி ரோல், பிரெட் சாண்ட்விச், ஷவர்மா, கிரில்டு சிக்கன், தந்தூரி சிக்கனுக்கு சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தலாம். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டிலேயே செய்து கொடுங்க. இதுவரைக்கும் நாம் மயோனைஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். அப்படியே மயோனைஸை பயன்படுத்தி ஒரு ரெசிபியையும் பார்த்துருவோம். இந்த ரெசிபியோட பேர் பன் பர்கர். நான் பேக்கரியில் வாங்கக்கூடிய பன்னை வச்சு தான் அந்த பர்கர் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஆம்லேட் வச்சுருக்கேன். பன்னில் 2 பக்கமும் மயோனைஸை நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஒரு அருமையான பன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், அதாவது மயோனைஸ் செய்யும்போது மிக்ஸி ஜார் ஹீட் ஆகக்கூடாது. அப்படி ஹீட் ஆனால் என்னங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரி நீங்கள் கன்டினியூஸாக கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா மயோனைஸ் இந்த மாதிரி தண்ணியாக வந்துடும். அதனால் மயோனைஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ரெடி பண்ணுங்கள். நாம் இப்போ இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அசத்தலான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.